பர்சன்டேஜில் பாருங்கள், இல்லை எண்ணிக்கையில் சொல்லுங்கள். எண்ணிக்கையில் ஏற்கனவே வந்து வழக்கமாக இருக்கிற அதே ஓட்டு தான். இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ஓட்டு கம்மியாக இருக்குன்றாங்க எண்ணிக்கையில். நீங்கள் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சார் எல்லாம் வந்து ரைட்டு இருக்கிற அத்தனை பேர் ஓட்டு போட வந்திருக்கிறான். அது எதுக்காக வந்தான்? எஸ்ஐஆருக்கு தொட்டான், அதனால் வந்தான். இல்லைனா இதுக்கும் வந்திருக்க மாட்டான். எஸ்ஐஆர்னு வந்துக்கிட்டா ஐயோ நம்ம ஓட்டு இருக்குதா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாளைக்கு இந்த கவர்மெண்ட் வேறு ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் சொல்கிறாங்க. நாளைக்கு கஷ்டம் நமக்கு இந்திய பிரஜை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படின்னு கூட வந்துடும். மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ், அவ்வளோதான். சரி, இது விஜயோட தாக்கமே இருக்குது. 5% மொத்தம் ஒரு 20%னா 4 மடங்குனா 1 மடங்கு வேணா சொல்லுங்கள். விஜயோட அரசியல் பிரவேசம் யூத்து இளைஞர்கள் வந்து ஓட்டு போட வச்சுருக்கு. ரைட், உண்மை. ஆனால் அது மட்டுமே தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அது காது குத்துற வேலை. அது தன்னை வந்து பிரகடனப்படுத்திக்கிறதுக்கு வந்து உதவும். விஜய் வந்து தன்னை வந்து பெரிய ஆளுமையாக காட்டிக்கிறதுக்கு உதவும். ஆனால் அதை டிவிக்கே பேசலாம். எல்லாரும் பேசுகிறீங்களே நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வழக்கமாக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க மே மாதத்தில் தேர்தல் நடக்கும் போது வந்தாங்கன்னா அவங்க வாக்களிக்கிற அந்த கடமையை செய்வாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ப்ரோக்ராம் போடுவாங்க. ஒரு பக்கம் வந்து தாயகத்துக்கு போகலாம், இன்னொரு பக்கம் வந்து அப்படியே வாக்களிக்கலான்ட்டு. இது வந்து விஜய்க்காக கிடையாது. அதை ஒருத்தர் சொல்கிறான், மூத்த பத்திரிகையாளர் தான்னாக்கா, நான் இது போன்று எப்பொழுதுமே பார்த்ததில்லை. இது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஊட்டுகிறது. இது வந்து வெளிநாடுகளிலிருந்து வந்து மக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களிப்பது என்பது நான் முதன்முறை பார். இது வழக்கமாக நடக்கிறது. நீ ஒன்றா முதல் முறை பார்க்குற. வழக்கமாக தேர்தல் எப்போ நடக்குதோ அந்த டைமில் மே மாதத்து தான் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வாக்களிச்சுட்டு அப்படியே வந்து குடும்பத்தை பார்த்துட்டு போகிறது காலகாலமாக நடக்கிறது. இதை நீங்கள் பிரதானப்படுத்தி காட்டுறீங்க. இன்னொருத்தன் சொல்கிறான், என்னன்னு கேட்டான், பார்த்தீங்களா சார் புதுசாக ஒரு விஷயம், எல்லோரும் யூனிஃபார்மில் வந்தாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். எல்லாருமே ஸ்டூடெண்ட். மொத்த வாக்காளர் எவ்வளோ சார் நீங்கள் சொல்லுங்கள்? 6 கோடி. விஜயோட கேடர்ஸ் இருக்காங்கல்ல, கட்சியில் இருக்க அந்த நிர்வாகிகள், அவங்கெல்லாம் யூனிஃபார்மில் வந்திருந்தாங்கன்னா கூட நீங்கள் சொல்லலாம். இது சார் பாருங்கள் சார் கட்டினா. இப்போ விஜய் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு 5000 பேர் வச்சு ஒரு கூட்டம் போடுறாரு. இது ஒரு குறிப்பிட்ட சேலத்தில், அந்த மதுரையில், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 5000 பேர் வச்சு ஒரு கூட்டம் போட்டு உங்களுக்கு தெரியும். ஷெட்டு போட்டு கூட்டம் போட்டுருந்தான். அந்த ஷெட்டு போடுறதுக்கே நம்ம தான் காரணம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது சொல்லலாம். ஆனால் ஒரு மாவட்டத்தில் 5000 பேருங்க, ஒட்டுமொத்த எல்லா மாவட்டத்திலும் சேரும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் வந்தாங்கன்னு சொன்னால் கூட நம்பலாம். அது ஒரு நியாயம் இருக்குது. வந்தவன் எவனோ ஒரு பூத்தில் ஒரு 10 பேர் வந்துட்டானுங்களா, அது வந்து அது ஒரு நகர்ப்புறத்தில் சென்னையில் இருக்கிற எவனோ வந்துட்டானா, ஆனால் எல்லாம் யூனிஃபார்மில் வந்தாங்க. யூனிஃபார்ம் அது ஒரு பிம்பமாக காட்டுறீங்க.